ஐநாட் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சோழன் நிலாவுடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு சோழனும் நிலாவும் சந்தோஷமா வாழ்க்கையும் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்படின்னு 2 மாசம் பொழுது ஓடி போயிருது. சோழனும் நிலாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தா திடீர்னு காலையில நிலா சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. மயக்க வருதுன்னு சொல்லி நிலா தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்லி நிலா தள்ளாட ஏமா ஏமா அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் பதறாரு. ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் உட்காருமா உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கை தாங்களா பிடிச்சு உட்கார வைக்கிறாரு. தண்ணி எதுவும் மோந்துட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் தண்ணியெல்லாம் மோந்துட்டு வந்து கொடுக்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்க நிலாவுக்கு தலை சுத்தல் நிற்கவே இல்லை. என்னன்னு தெரியல அங்கிள், ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல நடேசனுக்கு உள்ள தோண ஆரம்பிக்குது. தலை சுத்துதா? கல்யாணம் ஆகி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறாரு. நம்ம பொண்டாட்டி இருந்தா எப்படியாவது இந்த பொண்ணுகிட்ட கேட்டுரும், நம்ம எப்படி கேட்கறது, என்னன்னு சொல்றதுன்னு தெரியலே. ஏமா டாக்டர்கிட்ட வேணா போமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இல்லை அங்கிள், தலை சுத்தல் தானே, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேஷுவலா அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சோழனும் வராரு. என்ன நிலா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, இல்லை சோழன் என்னால் சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல இதையும் பார்த்தா நடேசன் வெளியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொமட்டிக்கிட்டு வருது, தலை சுத்துது, அப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன நிலா உடம்பு எதுவும் சரியில்லையா, வா ஹாஸ்பிட்டல் வேணா போவோம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும் இல்லை சோழன் இதெல்லாம் என்ன, அதெல்லாம் சரியா போயிடும். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராங்க. திடீர்னு பார்த்தா நிலாவுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. நிலா வேகமா ஓடி போய் வாந்தி எடுக்கும். நிலா நிலா என்னாச்சு நிலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பதறி அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாரு. என்ன நிலா என்ன ஆச்சு, உன்னைய பார்க்கவே ஒரு மாதிரி டயர்டா இருக்கே, என்ன நிலா ஹாஸ்பிட்டல் போமா, வா நீ ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வலுக்கட்டாயமா நிலாவை கூப்பிட அப்பதான் நடேசன், ஏண்டா நல்ல விஷயமாதும் இருக்குமோ, காலையில அந்த பிள்ளை தலை சுத்துதுன்னுச்சுடா, இப்ப வாந்தி வேற எடுக்குது, நம்ம வீட்டுக்கு வாரிசு எது வரப்போகுது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல அப்பதான் சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர என்னடா சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க என்னன்னு தெரியலனே, திடீர்னு நிலா வாந்தி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லையில அப்பதான் நிலா நினைக்கிறாங்க, என்னாச்சு நாள் எதுவும் தள்ளி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசனை பண்ணி பார்க்குறாங்க. ஆமா நிலாவுக்கு நாள் தள்ளி போயிருக்கு. நிலா யோசனை பண்ணி பார்த்துட்டு சோழன் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சோழனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்ன நிலா என்ன ஆச்சு, அப்பா சொன்ன மாதிரி எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க ஆமா நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்ட சொல்ல சோழனுக்கும் பயங்கரமான சந்தோஷம். அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமா வந்து சேரனை கட்டி பிடிக்கவும் அண்ணே அண்ணே நான் அப்பா வாங்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கண்கலங்கி சொல்லவும் சோழன் சோழன் அவசரப்படாதீங்க, நம்ம எதா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துரும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்ன நிலா அந்த பிரெக்னன்சி கிட் அதை நான் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் சேரன், எங்க அம்மா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா இதை நீ அவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ப்பா, அவங்க உன்னை என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து கவனிச்சிருப்பாங்க, நாங்கள் இத்தனை பேர் ஆம்பளைங்க இருக்கவும் எங்களுக்கு எதுவும் புரியலப்பா, நீ இதை எதை நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் பரவாயில்லண்ணே இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அமைதியாக உட்காந்துருக்க. அப்போதான் சோழன் வேகமாக போயிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த நிலா போய் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சோழன் கொடுக்க நிலாவும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2 கோடு இருக்கு. அதை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம், கண்ணெல்லாம் கலங்கி நிலா உள்ள வராங்க. என்ன நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோழன் அப்படியே கண்ணில் பதட்டத்தோட கேட்குறாரு. 2 கோடு வந்திருக்கு சோழன், நீங்க அப்பா வைட்டிங் அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொல்ல இங்க சோழன் கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே நிலாவை தூக்கி சுத்துறாரு. நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்பட என்னடா சோழா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் பாண்டி பல்லவன் நடேசன் எல்லாரும் வர அண்ணே 2 கோடு வந்திருக்குண்ணே, 2 கோடு வந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க அண்ணே நான் அப்பா வாயிட்டனே, நீ பெரியப்பா வாயிட்ட, பாண்டி நீ சித்தப்பா வாயிட்டடா, பல்லவா நீ சித்தப்பா ஆயிட்ட அப்படின்னு சொல்லி இங்க சோழன் பயங்கரமான சந்தோஷத்துல எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நடேசன் கண் கலங்கி நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. செத்து போன என் பொண்டாட்டி திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போறான், அதுவும் உனக்கு மகளா உன் வயிற்றுல வந்து பிறக்க போறா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நிலாவு கண்ணே கலங்கி அழுக ஆரம்பிச்சாங்க. அங்கிள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா நடேசனுடைய கையை பிடிக்க நடேசனும் நிலாவுடைய கையை பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடாரு. அப்பா அழுகாதீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், சோழா
நீ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நிலாவை போயிட்டு எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு வந்துரு. அவங்க கிட்ட செக் பண்ணா மாத்திரை மருந்து எல்லாம் எழுதி கொடுப்பாங்களே. இனிமேல் நிலா நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே எப்படி எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியும்? அப்பதான் சோழன், நிலா நீ இனிமேல் ஆபீஸ் கூட போவேணாம், நீ வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பாரு, எதுக்கும் நீ எங்கேயும் போகவும் கூடாது, எங்கே போகணும்னாலும் சொல்லு, நான் உன் கூடவே வருவேன், கார்லயே போயிட்டு கார்லயே வருவோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், முதல்ல இது கன்ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறனும்ல. சில நேரம் இந்த மாதிரி டெஸ்ட் கிட் எல்லாம் நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமாப்பா நீ ஒரு எட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துரு, டேச்சோலா கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், வேகமா சேரன் சாமியெல்லாம் கும்பிட்டு நிலாவுக்கு திருநீர்லாம் வச்சு விட, அங்கிள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா நடேசன் காலில் விழுக, நல்லபடியா போயிட்டு ஆமா நல்ல செய்தி தான் டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கண்களை இங்க நிலாவை வழி அனுப்ப, நிலாவும் சோழனும் ஹாஸ்பிட்டல் வராங்க. சோழன் ஒரே பதட்டமா இருக்காரு. என்ன ஏன் இவ்வளவு பதட்டம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு, அதுவும் அப்பாவான சந்தோஷம், எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அதெல்லாம் ஒரு பதட்டமும் வேணாம், டாக்டர்கிட்ட செக் பண்ணா என்ன எதுன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஒரு நர்ஸ் வராங்க. நிலா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு கூப்பிட நிலாவும் சோழனும் உள்ள போறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், டாக்டர் இந்த மாதிரி 4 தள்ளி போயிருக்கு, வாமிட் இருக்கு, தலை சுத்துது, அதான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் டாக்டர் கேட்குறாங்க, ஆமா கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சோழன் வேகமா 1 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நிலா அப்பதான் நம்ம வாழ ஆரம்பிச்சு 2 மாசத்துக்கு மேலவா தான் ஆகுது, எதுக்கு நீங்க அவசரப்பட்டு 1 வருஷம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உண்மையிலேயே கல்யாணம் ஆனது 1 வருஷத்துக்கு மேல தானே, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் கண் சாடையிலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிம்மா உள்ளவா, எதா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை டாக்டர் உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுல நல்ல விஷயம்தான், நிலா கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, நீங்க அம்மாவாக போறீங்க, உங்க வயிற்றுல கரு வளர்ந்து 32 நாள் ஆகுது, கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நிலாவும் வெளியே வர, என்ன சொன்னாங்க நிலா அப்படின்னு சொல்லி சோழன் ஆர்வமாக கேட்க, கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஐயோ நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கண்ணத்தில் சோழன் முத்தம் கொடுக்க போகல, சோழன் இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நிலா கண்ணை காட்ட, சோழன் நீங்க அப்பாவாயிட்டீங்க, நிலாவை ரொம்ப கவனமா பாத்துக்கிறணும், வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, சரியான நேரத்துக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறணும், நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், கங்க்ராட் சோழன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வராங்க. வரையிலேயே சோழன் கையில ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. சோழன் கையில ஸ்வீட் பாக்ஸை பார்த்ததுமே நடேசன், சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம்.